Hi friends, very good morning to all. In the general organic chemistry, அதாவது some basic concepts of chemistryல ஆல்ரெடி ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய another important compound calculation of sigma pi and sigma by pi ratio. சரிங்களா? இதெல்லாம் நம்ம கொஸ்டின்ல கேட்குறாங்க. Given the following compounds கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டுக்கு எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, எத்தனை பை பாண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கூடிய காம்பவுண்ட்ஸை பாருங்க. இட் இஸ் ஏ பென்சோயிக் ஆசிட் COOH. இப்படி கொடுத்தாங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி காம்பவுண்டை நீங்கள் செப்பரேட் பண்ணி முதல்ல அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதணும். ஏன்னா கார்பனுக்கு 4 வேலன்சி C டபுள் பாண்ட் O வித் H. அது ஆல்ரெடி இந்த பென்சினுக்குள்ளே நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்பனுடைய வேலன்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி ஹைட்ரஜன் 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 அண்டு ஹைட்ரஜன் இப்போ எல்லாத்தினுடைய வேலன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இப்போ எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதில் சிக்மா பாண்ட் முதல்ல கால்குலேட் பண்ணலாம். ஒரு பை பாண்ட் இருக்குன்னா அதில் ஒரு சிக்மா ஒரு பை. சரிங்களா? ஒரு சிக்மா பாண்ட், 2 சிக்மா பாண்ட் 2 3, அதே மாதிரி இதுங்க ஒன்று இருக்குது 4, சரிங்களா? 5 6 7 8 9 அண்டு 10. சரிங்களா? அதுக்கப்புறம் 11 12 13 14 15. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இஸ் 15. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பை பாண்ட் 1 2 3 அண்டு இந்த பை பாண்ட் ஒன்று. ஸோ டோட்டல் ஆஃப் 4. ஸோ நம்பர் ஆஃப் பை பாண்ட் is 4. So the ratio of sigma divided by pi 15 divided by 4. 15 divided by 4. So இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் another important questions. இதில் நமக்கு இதே கேட்டகரியில் இப்படிலாம் கேட்பாங்க. C triple bond N. இதில் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆல்ரெடி தெரியும். ஹைட்ரஜன் 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 அண்டு ஹைட்ரஜன். இப்போ ஆல்ரெடி தெரியும் சிக்மா பாண்ட். இதில் எத்தனை சிக்மா பாண்ட்னா இது ஒரு சிக்மா பாண்ட் 1, ஏன்னா 2 பை பாண்ட் 2 3 4 5 6 7 அண்டு 8. அதுக்கப்புறம் 9 10 11 12 அண்டு 13. ஸோ இதில் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் 13. நம்பர் ஆஃப் பை பாண்ட் வந்து 1 2 3 4 அண்டு 5. ஸோ நம்பர் ஆஃப் பை பாண்ட் வந்து 5. சரிங்களா? இது ஒரு டைப்பான கொஷின்ஸ். ரேஷியோ கேட்டாங்கன்னா ரேஷியோ சிக்மா டிவைடட் பை பை ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 5. சரிங்களா? இது அதனுடைய ரேஷியோ. அதே மாதிரி பென்சீனுக்கு கேட்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பென்சீன் ஈச் கார்பன் ஆட்டம் தே கேன் கண்டெய்னிங் த ஹைட்ரஜன். ஸோ நமக்கு 1 2 3 4 5 6. அதே மாதிரி 1 2 3 4 5 அண்டு 6. 1 2 3 4 5 6 6 + 2 12. ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் வந்து நமக்கு 12. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பை பாண்ட் வந்து நமக்கு 3. ஸோ த ரேஷியோ சிக்மா டிவைடட் பை பை ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 3. சரிங்களா? ஆன்சர் வந்து 4ன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் 4 எழுதினாலும் சரி, இல்லை ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கால்குலேஷன் ஆஃப் சிக்மா பை அண்டு சிக்மா பை பை ரேஷியோ. இதெல்லாமே கேட்பாங்க. ஏதாவது ஒரு காம்பவுண்டு கொடுத்துட்டு அந்த கொஷினில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸை நீங்கள் முதல்ல கிளியர் கட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.